இன்றைக்கி மொறுன்னு மசால் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு ஒரு 200 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு 4 வரமிளகாய், ஒரு 5, 6 பூண்டு பல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் சோம்பு, ஊற வச்ச கடல கொஞ்சம் போட்டு நல்லா கொரப்பா ஒன்றும் பாதியுமாக அரைச்சி எடுத்துக்கங்க. மீதம் இருக்கிற கடலையை அதே போல் அரைச்சி எடுத்துக்கங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலையை அரைக்காமல் முழுசாகவே எடுத்து வச்சுக்கங்க. அதையும் சேர்த்துக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயம் நறுக்குனது, கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி பொடிசா நறுக்குனது, கொஞ்சம் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா எல்லாத்தையும் ஒத்தாப்பில் ஒன்று கலந்து எடுத்துக்குவோம். எந்த அளவுக்கு வடை தேவையோ அந்த அளவுக்கு உருட்டி இது போல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ உள்ளங்கையில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வடை நல்லா ஓரங்களில் மெல்லிசாவும் நடுப்பில் கொஞ்சம் மெத்துன்னு இருக்கும். இப்போ அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த வடையை 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா பொரிச்சு எடுக்கணும். செவர்ற அளவுக்கு இந்த அளவுக்கு செவந்து வரணும் வடை. அதே போல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் எடுக்கணும். அப்போ தான் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இதே போல் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.